பண்ணிட்டேன்னா மேல பூட்டு வந்துட்டா எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 100வது ஸ்தோத்திரம். இன்னைக்கு 100வது ஸ்தோத்திரம். அனந்தரூபோ அனந்தஸ்ரீ ஜிதமன்யு பயாபக சதுரஸ்ரோ கபீராத்மா விதிச்சோ வியாதிச்சோ திசை. இது 100வது ஸ்தோத்திரம். அனந்தரூபோ அனந்தஸ்ரீர் ஜிதமன்யுர் பயாபக சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திசை. இது நான் எதுக்கு உங்களுக்கு நிறுத்தி சொல்றேன்னா, நான் வேகமாக சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ரெண்டு வார்த்தைகள் சேரும் சொல்லும்போது. கவிநடையில் சொல்லும்போது, ஸ்தோத்திரம் சொல்லும்போது, அது ஸ்லோகமாக சொல்லும்போது, கவிநடையில் சொல்லும்போது ரெண்டு ஸ்லோகம் அப்படியே ஒன்று கொண்டு டக்கு டக்குன்னு சேரும். அந்த நேரத்தில் உங்களால் பிரித்து பார்க்க முடியாது, புரியாது என்ன சொல்கிறாருன்னு. இப்போ நான் உங்களுக்கு பிரித்து சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் புரிஞ்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா அப்போ புரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு. அதுக்காக தான் நான் பிரித்து சொல்கிறது. பார்த்துக்கோ. இப்போ சொல்கிறேன் பாருங்க எப்படி படிக்க. இதை எப்படி சொல்லணும்னா, அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ சிதமன்யு பயாபக சதுரஸ்ஸோ கபீராத்மா விதிசோ வியாதிசோ திசை அப்படி சொல்லணும். இது சொல்றது அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ சிதமன்யு பயாபக. அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ சொல்லும்போது அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ ரொம்ப சைலண்ட் ஆகிடும். ஆவில் கொஞ்சம் நம்ம தமிழில் உச்சரிப்பில் சொல்லிக்கினா கால் மாத்திரை தான் சொல்லணும் ஆவை. அதுக்கப்புறம் நந்தஸ்ரீன்றது தான் நிறையா வரணும். அதுதான் ஸ்லோகம் சொல்ல வேண்டிய இது. அதுக்கேற்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எஸ் மாதிரி போட்டிருப்பான். எஸ் மாதிரி போட்டுனா சைலன்ஸ்னு அர்த்தம். அது எஸ் போட்டிருப்பான் அந்த இடத்துல. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் போட்டுருந்தா சைலன்ஸ். சைலன்ஸ் அந்த இடத்துல. அதுதான் அப்படி சொல்லணும். இருக்கும் அனந்தரூபோ நந்தஸ்ரீ ஜதமன்யு பயாபக சதுரஸ்ஸோ கபீராத்மா விதிசோ வியாதிசோ திசை. இப்போ நான் எப்படி அனந்தரூபோ அனந்தஸ்ரீக்கு எப்படி சொன்னேன் பாருங்க. அனந்தஸ்ரீன்றது எப்படி அனந்தரூபோ அனந்தஸ்ரீ. அந்த சொன்னதும் தெரியக்கூடாது, சொல்லலைன்னு ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். கால் மாத்திரம் தான் அந்த உச்சரிப்பு வரணும். இப்போ இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அனந்தரூபோ, அந்தம்னா முடிவு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அனந்தம்னா முடிவு இல்லாத. ரூபம்னா முடிவில்லாத ரூபத்தை உடையவர். முடிவில்லாத ரூபம்னா எண்ணிக்கையில் விருந்து பந்த எல்லையற்ற உருவங்களை உடையவர். எல்லா உருவத்திலையும் ஆடு மாடு பன்னி கோழி மனுஷம் மிருகம் எல்லா உருவத்திலையும் ஜீவாத்மாவா இருக்கிறவன் அப்படின்றது அர்த்தம். அனந்தரூபோ அனந்த ஸ்ரீ. அனந்தன்னா இப்பதான் பார்த்தோம். அந்த அண்ணா முடிவு, அனந்தன்னா முடிவில்லாத ஸ்ரீன்னா செல்வம். முடிவில்லாத செல்வத்தை உடையவன். முடிவில்லாத செல்வத்தை உடையவன்னா இது என்ன, நித்திய சூரியகளா அப்படியே சொர்க்கத்துல இது பெருமாள் கூடயே இருக்கிறது தான் முடிவில்லாத செல்வம். அதுதான். மீதி செல்வங்கள்லாம் வந்துடும் போகும், இருக்கும் இருக்காது. மற்ற செல்வங்கள் எல்லாமே மறையக்கூடிய தன்மை. மறையாத செல்வம் எதுன்னா உங்களோட பிறவி பெருங்கடல் எல்லாம் அடிச்சு உங்க பிறவி எடுக்க வேண்டிய ஜீவாத்மாவா பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத போய் தெய்வத்துக்கு பக்கத்துல பெருமாளுக்கு பக்கத்துல ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகளா பெருமாள் கூடயே நீங்க இருந்துட்டு கைகரை பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் முடிவில்லாத சொல்லுவோம், அழிவில்லாத சொல்லுவோம். அப்படியே இருந்துருக்கலாம். அதுல நீங்க ஏதாவது பெரிய தப்பு கிப்பு பண்ணும்போதுதான் உங்களை போய் பூலோகத்துல போய் அந்த சாவெல்லாம் வாங்கிட்டு வராங்க பாருங்க. அதெல்லாம் அப்பதான் தப்பு. அதுல தப்பு பண்ணும்போதுதான் சாபம் வாங்கிட்டு பூலோகத்தை பிறவியா பிறக்கிறது. அந்த பிறவி முடிஞ்ச உடனே மறுபடியும் அங்க போயிடுறது. அதுதான். இப்ப அனந்தரூபா அனந்தஸ்ரீ அந்த மாதிரி முடிவில்லாத செல்வத்தை அழிவில்லாத செல்வத்தை கொடுப்பவன் அனந்தஸ்ரீ. ஜிதமன்யு, ஜிதன்னா ஜெயிக்கிறது, ஜிதன்னா ஜெயிக்கிறது. மன்யுன்னா கோபம். மன்யுன்றது கோபம். இதுல ஜிதமன்யுனா கோபத்தை ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பயாபக. பயான்னா பயம். பயாபக. பகன்னா போக்குறது, பயத்தை போக்குறவன். அபகன்னா உண்டாக்குறது. அபகன்னா உண்டாக்குறது, பகன்னா போக்குறது. இந்த இடத்துல பயா அபகன்னா பயா அபகமும் தான், பயாபகவும் அவன் தான். பயா அபகன்னா பயத்தை உண்டாக்குறதா அவன் தான். பயா அபகன்னா பயத்தை உண்டாக்குறதா அவன் தான். பயான்னா பயத்தை போக்குறதா அவன் தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பயாபகன்னா
ஜீவாத்மாக்களின் பயத்தை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து சதுரசோ. சதுரசோ, சதுர்னா 4, ரசோன்னா தீய குணம். 4 தீய குணங்கள் என்ன தெரியுமா? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம், இழுக்காய் என்றது அறம் இல்லையா? அந்த 4 தான். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல். அததான் இங்க இவர் என்ன சொல்றாரு? கோபம், பொறாமை, கேடு நிலைத்தல், கொடுஞ்சொல். இது 4. அதான் அழுக்காறு. அழுக்காறுன்றது பொறாமை. அவா, அவான்றது வந்து கேடு. நீங்க வந்து ஆசைப்படுறது இல்லை, அது வந்து ஆவல். ஆவல்ன்றது ஆசைப்படுறது. அவான்னா கேடு நினைக்க, கெடுதல் நினைக்கிறது அவா. வெகுளி, வெகுளின்றது ஆக்சுவலா நம்ம இவன் ரொம்ப வெகுளின்னு சொல்றமே, அது தப்பு. யாரையும் வெகுளின்னு சொல்றாங்க. வெகுளின்னா கோபக்காரன்னு அர்த்தம். வெகுளின்னா ஒண்ணும் தெரியாதவன் இல்ல, பரதன்னுவாங்க. அது சொல்லுவாங்க பரத, ஒரு ஒண்ணும் தெரியாதவன். அந்த இது சொல்ல பாருங்க, ஒரு வெள்ளந்தி மனசுன்னு அதெல்லாம் சொல்லலாம். ஆனா இவன் வெகுளின்னு சொல்லவே கூடாது. வெகுளின்னா கோபம், கோபப்படுறவனை தான் வெகுளின்னு சொல்லணும். ஆனா அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளின்னா கோபம், அதான் இங்க சொல்றாரு. கோபம், அழுக்காறு, பொறாமை, அவா கேடு நினைக்கிறது, வெகுளி கோபப்படுறது, இன்னா சொல். இன்னா சொல்லதான் இங்க கொடுஞ்சொல்னு சொல்றாரு இவர். கொடுஞ்சொல்னா தகாத வார்த்தைகளை பேசுறது. அதுதான் 4 விதமான தீய குணங்கள் தான் சதுரசோ. சதுரசோ அதான் ஜீவாத்மாக்களுக்கு 4 விதமான தீய குணங்களை உண்டாகாமல் காப்பவர். உண்டாகாமல் காப்பவர். இவங்க 4, அந்த 4 எண்ணங்களும் மனசுல குடி வந்துட்டாலே மற்றபடி ஜீவாத்மாக்கள் தானா போய் மாயையில சிக்கிப்பாங்க. இந்த 4 குணங்களும் இல்லாம இருந்தா அவங்க மாயையில மாட்ட மாட்டாங்க. உலக மாயையில மாட்டிக்கிறது இந்த 4 குணங்கள்ல ஏதோ ஒன்னோ 2ஓ 4ஓ ஒன்னா சேர்ந்து ஒரு ஜீவாத்மாக்குள்ள புகும் போதுதான் அவன் வந்து மாயையில மாட்டிக்கிறான். கோவம் வந்து திட்டிடுறான். திட்டின அப்புறம் அதை எடுக்க முடியல, வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. திட்டா இல்லையா, அவன் பொறாம. அவன் அப்படி இருக்காத, நம்பையே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவனை மாதிரி இருக்கணும்ன்றது முயற்சி எடுக்கிறதுக்கு போய் தகாத காரியங்களை செய்யறான். செய்யக்கூடாத காரியங்களை, பாவத்தை செய்யறான். ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறான். கொஞ்சம் கொஞ்சமா மாயையில போய் முழுகிறான். பொறாமை கேடு நினைக்குது. அடுத்தவனை வந்து இவன் அன்னைக்கு எப்படி பண்ணான், இவனுக்கு இதை இல்லாத பண்ணி விட்டுறணும் அப்படின்னு அந்த அவனுக்கு கெடுதல் நினைக்கிறது. அவனுக்கு கெடுதல் பண்ணி நினைக்கிறது. செய்யவே வேண்டாம். இவன் போறான், இவன் இந்த காரியம் இவனுக்கு நடக்காம போகணும். நம்மள அன்னைக்கு அப்படி சொன்னான்ல, இப்ப போறான்ல, இவனுக்கு இந்த காரியம், இவன் போற காரியம் நடக்காம போகணும் அப்படின்னா அது கேடு நினைத்தல். மாயையில இன்னொரு ஸ்டெப்பு மாயையில உள்ள போயிடுறீங்க. கொடுஞ்சொல், கண்டபடி திட்டுறது எல்லாம் தட்டிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா தானாக உலக மாயையில போய் மாட்டிக்கிறீங்க. திருப்பி அதுலயே சுத்தி இருப்பீங்க. இது 4ல உள்ள போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு அழகு. இது 4ம் உங்க மனசுல உண்டாகாம இருக்கிறதுக்கு நீங்க பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதான் ஜீவாத்மாக்களுக்கு இந்த சதுரசோ ஏற்படாமல் காப்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். சதுரசோ. கபீராத்மா, கன்னா அதிகம், எக்ஸஸ். பீரம்னா ஆழம். ஜீவாத்மாக்களால் அறிய முடியாத ஆழத்தை உடையவன். நீங்க வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. பீரம்னா ஆழம், கபீரம்னா அதிகமான ஆழம். ஆத்மான்றது கபீர் ஆத்மான் போது ஜீவாத்மாக்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஆழத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் கபீர் ஆத்மா. விதிச்சோ, விதி பிளஸ் அப்படி எடுத்துக்கணும். விதின்றது வந்து இந்த இடத்துல எப்படின்னா அவங்கவுங்களுக்கு எந்த லெவலோ அது அப்ராப்ரியேட் லெவல்ன்றத, அதுதான். சான்றது அந்தந்த அளவு, அதான் அப்ராப்ரியேட் லெவல். விதிச்சோ, உங்களுக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ, விதி என்னென்ன விதி உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ. சேர்ன்றது லெவல், அப்ராப்ரியேட் லெவல். நீங்க வந்து ஒரு பேனா கத்தி திருண்டதுக்காக உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது. பேனா கத்தி திருண்டதுக்கு ஒரு 10 நாள் ஜெயிலில் போடலாம், அவ்வளவுதான். இல்ல சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி இருந்துன்னா ஒரு 5 கசையடி கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் அது மாதிரி ஒன்னொன்னு அந்த லெவல் இருக்கு பாருங்க. சிங்கப்பூர்ல இது, மலேசியால அது உண்டு கசையடின்றது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கசையடி. ரோடு கிராஸ் பண்ணி சிக்னல் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஃபைன் பிளஸ் ஒரு கசையடி. நீள ஜாட்டா மாதிரி இருக்கும். அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், முதுகுல அப்படியே பாலமா பொழந்துரும். எத்தனையோ காலத்துக்கு அது இருக்கும், முதுக விட்டு போகாது. அடிதான் அதுக்கு. அந்த இதுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது மாதிரி அந்த அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குது.
விதிச்சோன்றது விதின்றது வந்து அந்த லெவல், சான்றது அப்ராப்ரியேட் லெவல். ஜீவாத்மாக்களுக்கு கர்ம பலன்களை விதின்றது கர்ம பலன்களை கொடுக்கிறது. கர்ம பலன்களை அவரவர் அவரவர் விதிக்கேற்ப விகிதாச்சாரத்தில் கொடுப்பவர். அவரவர்கள் விதிக்கேற்ற விகிதாச்சாரத்தை கொடுப்பவர். அவங்கவுங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற லெவல்ல பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது. அதுதான் அதுதான் விதிச்சோ. வியாதிச்ச, வியாதிச்சன்றது இவ் பிளஸ் யாதி பிளஸ் ச. இவ்வுன்னா அவரவர், அவங்க அதாவது தத்தத்மான்ற மேதான் அவரவர். இவ்வுன்றது அவரவர். யாதின்னா விருப்பம். திசைன்னா வியாதிச்சோ, திசைன்னா உண்டாக்குறது. அதுதான் பக்தியோடு கேட்கும் அடியார்களின் விருப்பங்களை உண்டாக்குபவன், கொடுப்பவன். அதான் வியாதிசோ. இவனா அவரவர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி பக்தியோடு அவங்கவுங்க மனசில் நினைக்கிறது. பக்தியோடு அவங்கவுங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அந்த அடியாரோட விருப்பங்களை கொடுக்கறது. அதான் அதுதான் வியாதிசோ. திசை, திசைன்றது வந்து திசைன்னா ஒண்ணு நியமிக்கிறது, ரெண்டு வந்து வேதம். நியமிப்பவன் ஒண்ணு வந்து ஒரு திசைன்றது திசைன்றது நியமித்தல். நியமித்தல்னா எல்லாத்துக்கும் அந்தந்த ஆளை, அதாவது லீடர் அவர் தான், ஃபர்ஸ்ட் மேன் அவர் தான். அவர் வந்து அந்தந்த தொழிலுக்கு அந்தந்த ஆளை போடுறார். அதுதான் திசைன்றது. இன்னொரு திசைன்னா வேதம். வேதத்துக்கு பலன்களை கொடுப்போம். வேதம் வந்து வேதத்தை படிக்கும் போது வேதம் படிக்கிறவங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆனா வேதத்துக்கு அந்த பலனை கொடுக்குற சக்தியை கொடுக்கறது யாருன்னா மகாவிஷ்ணு தான். அதைத்தான் இங்க சொல்ற வியாதிசோ திசை. ஆக இன்னைக்கு வந்து 100வது ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. 100வது ஸ்தோத்திரம் முடிஞ்சதுன்னா நேற்றுக்கு 931 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 932 அனந்த ரூபோ, 933 அனந்தஸ்ரீ, 934 ஜிதமன்யு, 935 பயாபக, 936 சதுரஸோ, 937 கபீராத்மா, 938 விதிஷோ, 939 வியாதிஷோ, 940 திசை. 932 இருந்து 940 வரைக்கும் 9 ஸ்தோத்திரங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 100வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 940 திருநாமங்கள் பார்த்துருவோம். இன்னும் 60 திருநாமங்கள் பார்க்கணும். 940 திருநாமங்கள் இது வரைக்கும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.